ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் குலதெய்வ வழிபாடு முறை எப்படி, எங்கே இருக்குது சாமி, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தேனி அழகாபுரி, தேனியிலேருந்து நம்ம அங்கிட்டு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். தேனியில் இறங்கி அங்கிட்டு ஓடப்பட்டின்ற பஸ்ஸில் போனோம் அப்படின்னா அழகாபுரி விளக்குன்னு சொல்லி நம்ம இறங்கணும் அப்படின்னா, இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா நம்ம கோயில் வந்துடும். என்ன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெத்தாக்கம்மன். அதாவது எங்கள் முன்னோர்களில் பிறந்த குழந்த தெய்வமாக இருக்காங்க. அவங்க பேர் பெத்தாக்கம்மன். அந்த கோயிலில் தான் திருவிழா மார்கழி மாதம், மார்கழி 1 விளக்கு இது மாலை போடுவோம். எல்லாரும் குடும்பத்தோடு மாலை போடுவாங்க. குடும்பத்தில் விருப்பம் இல்லாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது குடும்பத்தோடு மாலை போட்டு குடும்பத்தோடு நடைபயணம் செய்கிற ஒரு சிறப்பான, எந்த இடத்துலையும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நான் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் கேள்விப்பட்டேன். எனக்கு அபூர்வமாக ஆச்சரியமாக இருந்தது. மாலை போடுறதுன்றது, குலதெய்வத்துக்கு மாலைன்றது ரொம்ப விசேஷம். ஆனால் அதை இந்த வருஷம் எத்தனாவது வருஷம்னு பார்த்திங்கன்னா 48வது வருஷம் ரொம்ப கோலாகலமாக சூப்பராக நடந்துச்சு. இதுவே சிறப்பு தான் நான் சொல்லுவேன். எந்த குலதெய்வத்துக்கு கேள்விப்படாத ஒரு விஷயத்தை திருமணமாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் மக்களே. அப்போ 3 நாட்கள் நடைபயணம் கொண்டு கோயிலுக்கு மறுநாள் விளக்கு பூஜை வைப்பாங்க. விளக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆத்தால மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு ஆண்கள் கோலாட்டமும் பெண்கள் கும்மியும் கொட்டி ஆத்தால மகிழ்ச்சி படுத்துவோம். எங்களால் முடிஞ்சது பெண்கள் கும்மி கொட்டுவோம், ஆண்கள் கோலாட்டம். அதுதான் இது. சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அப்பா அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம ஒரு 2 நாள் அங்கே இருந்தோம், 3 நாளில் இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கவலையும் நம்மளுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஆத்தாட்ட போய் சரணடைஞ்சு அங்கே ரொம்ப ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் பயபக்தியுடனும் இருந்து நாங்கள் இருப்போம். அது மறுநாள் பார்த்திங்கன்னா, மறுநாள் காலையில் பால் குடம். இப்போ எங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னா எல்லாருமே குளித்து முழுகி, எத்தனை மணிக்கு குளிப்போம்னு பார்த்திங்கன்னா, அவங்க தோது போல் 1 மணி, 2 மணி, 3 மணி இந்த மாதிரி குளிப்போம். எங்கள் கோயிலில் சுடுதண்ணி கூட போட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குது மக்களே. எவ்வளோ பேர் வந்தாலும் நல்லபடியாக தங்கி ஆத்தால தரிசனம் பண்ணலாம். தங்குறதுக்கும் இடம் இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம் வசதிகள் இருக்குது, சாப்பாடு வசதி எல்லாமே இருக்குது எங்கள் கோயிலில். அவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த கோயில் ஆத்தாளோட மகிழ்மந்தான் சொல்லணும். வர்ற மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக தரிசனம் பண்ணி நல்லபடியாக வீடு போய் சேர்றதுக்கு அவள் ஒரு கரிசனமாகவே இருந்து எங்கள் கூடையே இருந்து எங்கள் ஆத்தா எங்களை வழி நடத்துவான்றதில் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி நடக்கும் மக்களே. வருஷம் இப்போ பால் குடத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. மாலை போட்ட சாமிகளுக்கு சந்தனம் பூசி மாலை அணிவிப்பாங்க. அதுதான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது முடித்ததுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாத்தா சமாதி. மாலை போட்டு பால் குடத்தை கையில் எடுத்த உடனே பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஆத்தா இறங்கிட்டான். பிடிக்க முடியாது மக்களே. அவ்வளோ பேர் சாமி ஆடுவோம். நானும் ஒரு சாமியாடி தான். இந்த வருடம் ஒரு ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம்னு சொல்லணும்னா, என் பையனுக்கு பால் குடம் எடுத்து தலையில் வச்ச உடனே சாமி வந்துருச்சு மக்களே. இத்தனை வருஷமாக அவனுக்கு சாமி வந்தது கிடையாது. இந்த வருஷம் வந்துருச்சு. அது ஒரு சிறப்பு தான். வாங்க, இதுதான் தாத்தா சமாதி. அதாவது ஐவர் வம்சம் சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, 5 தாத்தாமார்கள், 5 அண்ணன் தம்பி கூட ஒரே ஒரு பெண். அவங்க தான் பெத்தாக்கம்மன். 5 அண்ணன் தம்பியோட பிறந்தவங்க. அந்த 5 தாத்தாவுக்கு சமாதி இதுதான். இங்கே இருந்து தான் பால் குடமே தொடங்குவாங்க. பால் குடம் தொடங்கி நேராக பூக்குழி போவாங்க. ரெங்கநாதர் கோயில் சிப்பாலக்கோட்டை, அங்கே போவாங்க. இது இந்த வருஷம் நான் புதுசாக பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணே
அதாவது எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பங்காளின்னா, எனக்கு மச்சான் குழந்தை அந்த முறை தான் வரும். அவங்க வந்து சாமி ஆடுறாங்க. தாத்தா சமாதியில சாமி ஆடி நான் இந்த வருஷம் தான் பார்த்தேன். உண்மையிலேயே ஏதோ கோரிக்கை சொல்லிட்டு இருந்தாங்க. தெலுங்குல சொன்னதுனால எனக்கு புரியல மக்களே. ரொம்ப நேரம் நானும் கவனிச்சு பார்த்தேன். என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது. தெலுங்குல தான் தாத்தா வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. 2வது பகுதிய பார்க்கலாம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.